ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம்போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். இன்று 3/1/2026 சனிக்கிழமை விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 19ஆம் நாள். இன்றைய சூரிய உதயம் காலை 6:31 சூரிய அஸ்தமனம் மாலை 5:54 இன்றைய ஆதிக்க கிரகம் சனி பகவான். வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய மூர்த்தியை வழிபட வேண்டும். மேலும் இன்றைய நாள் பௌர்ணமி, மார்கழி மாத பௌர்ணமி மிக விசேஷமானது. இன்று மாலை 4:42 வரை பௌர்ணமி இருக்கின்றது. மேலும் இன்றைய நாளிலே திருவாதிரை அருமையான நாள். இன்று நல்ல நேரம் காலை 7:30 முதல் காலை 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை, யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 வரை, குளிகை நேரம் காலை 6 முதல் 7:30 வரை. இன்றைய சுபகோரை சுக்கிரகோரை நேரம் மாலை 5 முதல் 6 வரை. இந்த நேரத்திலே பழைய வீட்டை சீர் செய்யலாம். பழைய வண்டி வாகனங்களை விற்க, அது சம்பந்தமாக பேச அருமையான நேரம். மறுமணத்திற்கு முயற்சி செய்ய அருமையான நேரம். ஆடை ஆபரணங்கள் வாங்கலாம். குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காண்பதற்கு அருமையான நேரம் இது. கவனமாக இருக்க வேண்டிய கோரை செவ்வாய் கோரை நேரம் காலை 8 முதல் 9 வரை, மதியம் 3 முதல் மாலை 4 வரை. இந்த நேரத்திலே அமைதி காக்க வேண்டும். எந்த விதமான முக்கியமான முடிவுகளையும் எடுக்கக்கூடாது. இன்றைய நட்சத்திரம் இன்று மாலை 6:56 வரை திருவாதிரை, அதன் பிறகு புனர்பூசம். இன்றைய நாளிலே விடிகாலை நடைபெறுகின்ற நடராஜர் அபிஷேகத்தை கண்ணார காண வேண்டும். போன வாரம் 30ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசி பரமபத வாசல் பார்த்தோம். இன்றைய நாளிலே திருவாதிரை களி உடைத்து என்று சொல்வார்கள். திருவாதிரை தினத்தன்று சிவபெருமானுக்கு களி நைவேத்தியம் செய்ய வேண்டும். மேலும் இன்றைய நாளிலே நடைபெறுகின்ற அபிஷேகத்தை, நடராஜர் அபிஷேகத்தை கண்ணார காண வேண்டும். இன்றைய திதி இன்று மாலை 4:42 வரை பௌர்ணமி, அதன் பிறகு தேய்பிறை பிரதமை. இன்றைய சந்திராட்டமம் இன்று மாலை 6:56 வரை அனுஷம் நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமம், அதன் பிறகு கேட்டை நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமும் துவங்குகின்றது. தொடர்ந்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வீர்கள். எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். இளைய சகோதரர்கள் மூலம் நல்ல அனுகூலங்கள் உண்டாகும். நினைத்ததெல்லாம் நல்லபடி நடக்கக்கூடிய நல்ல நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபங்கள் ஏற்படும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். அலுவலகத்திலே வேலை பார்ப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் மகிழ்ச்சியை தரும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வருகின்ற நல்ல நாள். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயங்கள் உண்டாகும். உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை கிடைக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகுகின்ற நாள். அருமையான நாள் இன்றைய நாள். இன்றைய நாளிலே என்ன செய்ய வேண்டும்? ஆஞ்சநேய மூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே திடீர் பணவரவு உண்டாகும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். கூட்டு தொழிலிலே நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகின்ற நாள். கணவன் மனைவியிடையே நல்லதொரு ஒற்றுமை ஏற்படும். சுபவிரயங்கள் ஏற்படக்கூடிய நாள். சுப காரியங்கள் கைகூடி வருகின்ற நாள். புதிதாக வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபங்கள் உண்டாகும். நண்பர்கள் மூலம் அனுகூலங்கள் உண்டாகின்ற நாள். பழைய பாக்கிகள் வசூலாகும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் தீரும். பதவி உயர்வோடு வேலை மாற்றம் ஏற்படும். ஆஞ்சநேயரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். ராசி அதிபதி புதன் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே செய்கின்ற தொழிலிலே நல்ல லாபங்கள் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். புதிதாக வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பூர்வீக சொத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். மனம் சந்தோஷமாக இருக்கின்ற அருமையான நாள். எதிலும் வெற்றி உண்டாகும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும்.
அற்புதமான நாள். ஆஞ்சநேயரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே அலுவலகத்திலே பணிச்சுமை அதிகமாக இருக்கும். வெளிநாடு செல்வதற்கான வேலைகள் நல்லபடியாக நடக்கும். ஆனால் குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். கவனமாக இருக்க வேண்டும். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தள்ளி போகும். வீடு வட்டி சம்பந்தமான விரைய செலவுகள் சிலருக்கு ஏற்படலாம். காரிய தடைகள் ஏற்படாமல் இருக்க ஆஞ்சநேயரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாள். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். கணவன் மனைவியிடையே நல்லதொரு ஒற்றுமை ஏற்படும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். உறவினர்களால் நல்ல ஆதாயங்கள் ஏற்படும். தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வரும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறுகின்ற நல்ல நாள். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை கிடைக்கும். வேலை வாய்ப்புகள் தேடி வருகின்ற அருமையான நாள். ஆஞ்சநேயரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி புதன் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே தொழிலிலே நல்ல லாபங்கள் ஏற்படும். எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வரும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாள். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் தீரும். சகோதர வகையிலே நல்ல ஒற்றுமை ஏற்படும். பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். காரிய தடைகள் விலகுகின்ற நாள். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். ஆஞ்சநேயர் மூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே எல்லா விதமான பாக்கியங்களும் உண்டாகின்ற நல்ல நாள். உங்களுடைய தொழில் தொடங்கும் முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறும். கணவன் மனைவியிடையே நல்லதொரு ஒற்றுமை ஏற்படும். நினைத்த காரியங்கள் நிறைவேறுகின்ற நல்ல நாள். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும். பொருள் வரவும் தன லாபமும் அதிகரிக்கும். திடீர் அதிர்ஷ்டங்கள் சிலருக்கு தேடி வரும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். தந்தை உறவு வழியிலே நல்ல அனுகூலங்கள் ஏற்படும். கடன் தொல்லைகள் விலகும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். அருமையான நாள் இது. ஆஞ்சநேயரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். சந்திராட்டமம் நாள் முழுவதும் மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும். கோபத்தை முற்றிலுமாக குறைத்து கொள்ளுங்கள். ஆஞ்சநேயருக்கு இன்றைய நாளிலே வெற்றிலை மாலை வாங்கி சாற்றுங்கள். வசதி இருப்பவர்கள் வெண்ணெய் காப்பு சாற்றுங்கள். வடை மாலை சாற்றுங்கள். சந்திராட்டம பாதிப்புகள் குறையும். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இறைவனை அதிகமாக வழிபட வேண்டிய நாள். குறிப்பாக ஆஞ்சநேயரை வழிபட வேண்டிய நாள். கோபத்தை முற்றிலுமாக குறைத்து கொள்ளுங்கள். மௌனத்தை கடைபிடிங்கள். வெளியூர் பிரயாணங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். புதிதான முயற்சிகள், புதிதான முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். ஆஞ்சநேய மூர்த்தியை வணங்கி நலம் காணுங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி குரு ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறுகின்ற நல்ல நாள். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலங்கள் உண்டாகின்ற அருமையான நாளாக இருக்கின்றது. வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். இன்றைய நாளிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆஞ்சநேயரை வணங்க வேண்டும். பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகும். பூர்வீக சொத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு, வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றமான ஒரு சூழ்நிலை ஏற்படும். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். அருமையான நாள் இது. ஆஞ்சநேய மூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே. ஆகவே வேலை மாற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே வேலை போல அதிகமாக இருக்கும். தேவையில்லாமல் மற்றவருடைய விஷயங்களிலே தலையிடாதீர்கள். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். காரிய அனுகூலங்கள் உண்டாகும்.
மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். தொழிலிலே புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். வெளியூர் பிரயாணங்கள் செல்வதை தவிர்க்க வேண்டும். புதிதாக கடன் வாங்காதீர்கள், கடன் கொடுக்காதீர்கள். பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. ஆகவே கவனமாக இருங்கள். ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி என்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே வேலையிலே காத்திருந்த இடமாற்றம் அமையும். முன்னோர்களுடைய சொத்திலிருந்து உங்களுக்கு வர வேண்டிய பங்கு கைக்கு வரும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். செய்கின்ற செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கின்ற நல்ல நாள். வெளியூர் பிரயாணங்கள் வெற்றியை தரும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். கடன் பிரச்சனைகள் தீரும். பண வரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய நல்ல நாள். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலையும் லாபங்களும் ஏற்படும். மனம் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள். ஆஞ்சநேயரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். இறுதியாக மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி குரு ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே வீடு கட்டுவதற்கான முயற்சிகளிலே வெற்றிகள் கிடைக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். காரிய அனுகூலங்கள் உண்டாகும். மனக்குழப்பங்கள் தீருகின்ற நாள். கடன் தொல்லைகள் விலகும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். உத்தியோக வகையிலே நல்ல மாற்றங்கள் ஏற்படும். தாய்வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கும். அருமையான நாள் இது. இன்றைய நாளிலே என்ன செய்ய வேண்டும்? ஆஞ்சநேயரை வணங்க வேண்டும். வாழ்த்துக்கள். 12 ராசியினருக்கும் இந்த நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல். நாம் எல்லோருமே வீடுகளிலே என்ன செய்கின்றோம்? நிறைய கேலண்டர்களை வாங்கி, அதுவும் இது ஜனவரி மாதம் முதல் வாரம் நிறைய கேலண்டர், சுவாமி கேலண்டர் வரும். இந்த கேலண்டரை எல்லாம் வாங்கி மாட்டுவதற்கு இடமில்லாமல் அவஸ்தைப்படுகின்றோம். பெரும்பாலோர் செய்கின்ற ஒரு தவறு என்னவென்றால், பூஜை அறையிலே நிறைய படங்களை மாட்டி வைத்துவிட்டு அந்த படங்களுக்கு சரியான முறையிலே கவனிக்க முடியாமல் திண்டாடுகின்றார்கள். ஒரு கோவிலுக்கு சென்றால் அங்கு உடனே ஒரு சாமி படத்தை வாங்கி வந்து மாட்டி விடுகின்றோம். இப்படி நிறைய விக்கிரகங்களை வாங்கி வாங்கி வைத்து விடுகின்றோம். நம் வீடுகளிலே பூஜை அறைகளிலே குலதெய்வத்தினுடைய படம் பிரதானமாக இடம்பெற வேண்டும். முதலிலே குலதெய்வத்தினுடைய படம் பெரிதாக இருக்க வேண்டும். அதற்கு பிறகு நமக்கு இஷ்ட தெய்வம் இருக்கின்றதல்லவா, அந்த இஷ்ட தெய்வத்தினுடைய படம் இருக்கணும். தேவையில்லாமல் நிறைய படங்களை பூஜை அறையிலே மாட்டி வைத்துவிட்டு சிரமப்படுகின்றவர்கள் பலர் இருக்கின்றார்கள். நாம் அனைவரும் நித்தியம் பூஜை செய்ய வேண்டும். நமக்கு இருக்கின்ற வேலை பலுவின் காரணமாக தினந்தோறும் பூஜை செய்ய முடியாமல் போகும். ஆகவே நிறைய படங்களை மாட்டி வைத்துவிட்டு ஒருவரை நாம் இல்லத்திற்கு அழைக்கின்றோம் என்றால் அவரை நாம் கவனிக்க வேண்டும். சரியான முறையிலே வந்தவுடன் தண்ணீர் கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு குடிப்பதற்கு ஆகாரம் ஏதேனும் கொடுக்க வேண்டும். உண்பதற்கு ஆகாரம் ஏதேனும் கொடுக்க வேண்டும். இதெல்லாம் முறை. சுவாமி படங்களை நிறைய மாட்டி வைத்து விட்டால் எந்த சுவாமியை நீங்கள் கவனிப்பீர்கள்? சரியான முறையில் யோசனை செய்து பார்த்திருக்கின்றீர்களா என்றேனும். மாட்டுகின்ற படங்களை வெறும் படமாக பார்க்கக்கூடாது. அதிலே அந்த மூர்த்தம் வாசம் செய்வதாக நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும். அப்படி எண்ணிக்கொண்டால் அந்த படங்களை சரியான முறையிலே நாம் பராமரிப்போம். பலவிதமான போட்டோக்களை மாட்டி வைத்துவிட்டு அவற்றை சரியாக கவனிக்கவும் செய்யாமல் தெய்வம் எனக்கு கருணை செய்யவில்லை என்று சொல்பவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். குலதெய்வத்தை பலர் மறந்து விடுகின்றார்கள். பல வீடுகளிலே பார்க்கும்போது குலதெய்வ அருள் இல்லாமல் இருப்பது தெரிகின்றது. குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்கவில்லை என்றால் மற்ற தெய்வங்களுடைய அருள் நமக்கு கிடைக்காது. இதனை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு ஒரு கஷ்டம் என்றால் நம்மை முதலிலே காக்க வருவது குலதெய்வம்தான். ஆகவே குலதெய்வத்துக்கு பிரதானமாக நம்முடைய வீட்டு பூஜை அறையிலே இடம் கொடுத்து அதற்கு சரியான முறையிலே பூஜை செய்ய வேண்டும், வழிபாடு செய்ய வேண்டும். குலதெய்வத்தினுடைய அருள் இல்லை என்றால் நாம் வாழ்கின்ற வாழ்க்கையிலே நமக்கு ஒரு திருப்தி இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஏதேனும் ஒரு குறை இருந்து கொண்டே இருக்கும். ஆகவே பூஜை அறையிலே நிம்மதியாக அமர்ந்து பூஜை செய்ய வேண்டும். பூஜை செய்யும் போது குலதெய்வத்தை முதலிலே மனதில் நினைத்து கொள்ள வேண்டும். ஒரு விரிப்பின் மீது அமர வேண்டும். விரிப்பில்லாமல் வெறும் தரையிலே அமர்ந்து கொண்டு பூஜை செய்யக்கூடாது. நம்முடைய குறைகளை குலதெய்வத்தினுடைய காதிலே சொல்லி வேண்ட வேண்டும். அனைத்து குறைகளையும் குலதெய்வம் தீர்த்து வைக்கும். நம்முடன்
அந்த குலதெய்வத்தினுடைய அருள் வரும்போது மற்ற தெய்வங்களுடைய அருளும் சேர்ந்து வரும். ஆகவே நாட்கள் ஆக ஆக இப்படி பூஜை செய்யும் போது அதனுடைய அருமையானது நமக்கு புரியும். பூஜை அறையிலே ஒரு காமாட்சி விளக்கை பயன்படுத்த வேண்டும். விளக்கின் திரி கிழக்கு முகமாக அல்லது வடக்கு முகமாக இருக்க வேண்டும். திரி எரியும் போது நம்முடைய குடும்பம் நல்ல முறையிலே முன்னேற்றம் அடையும். மறந்து விடாமல் வீட்டை வாராவாரம் சுத்தம் செய்ய வேண்டும். அதேபோல் நல்ல நறுமண வாசனை வரும்படி வீட்டை வைத்து கொள்ள வேண்டும். எந்நேரமும் வீட்டிலே அந்த பூஜை அறையிலே சாம்பிராணி வாசமும் ஊதுபத்தி நறுமணமும் நல்ல ஊதுபத்தி நறுமணமும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அதேபோல் அமாவாசை தினத்தன்று குலதெய்வ வழிபாடு அவசியம் செய்ய வேண்டும். குலதெய்வ வழிபாட்டை எவர் ஒருவர் ஒழுங்காக செய்து வருகின்றார்களோ அவர்களை எந்த கிரகமும் ஒன்றும் செய்துவிட முடியாது. கிரகங்களில் பாதிப்பிலிருந்து நம்மை காப்பது குலதெய்வம். உங்களுக்கு ஜாதக ரீதியாக ராகு தசை நடக்கின்றது, கேது தசை நடக்கின்றது, சனி தசை நடக்கின்றது, ஏழரை சனி நடக்கின்றது, அர்த்தாஷ்டம சனி நடக்கின்றது. இப்படி ஜாதக ரீதியாக நமக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டாலும் அந்த தசை ஆரம்பிக்கும் போது குலதெய்வத்தை வணங்க வேண்டும். அந்த தசை இருக்கின்ற காலம் முழுவதும் குலதெய்வத்தை அடிக்கடி போய் நேரிலே சென்று குலதெய்வத்தை வணங்கி வர வேண்டும். குலதெய்வத்துக்கு முடிந்தால் ஒரு அபிஷேக ஆராதனைகள் செய்து வந்தால் நமக்கு எப்படிப்பட்ட மோசமான கிரக சஞ்சாரம் இருந்தாலும் அது நம்மை ஒன்றும் செய்யாது. நம்முடைய நியாயமான கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றுவதற்காக காத்திருக்கின்றது குலதெய்வம். ஆகவே ஒவ்வொரு வீட்டிலும் குலதெய்வ வழிபாடு என்பது மிக மிக முக்கியமும். இந்த குலதெய்வத்தை வழிபாடு செய்வது முக்கியமாக நன்றபடியாக செய்கின்ற பட்சத்திலே நாம் எந்த விதமான கிரகதோஷங்களுக்கும் அஞ்ச வேண்டாம். ஒரு பயணம் மேற்கொள்கின்றோம் என்றால் குலதெய்வத்தை முதலிலே நினைக்க வேண்டும். இந்த பயணத்தை நான் தொடங்குகின்றேன், என்னோடு உடன் இருந்து இந்த பயணத்தை நல்லபடியாக முடித்து வைப்பாயாக என குலதெய்வத்தை வணங்க வேண்டும். ஆகவே இனிவரும் காலங்களிலே 2026 பிறந்திருக்கின்றது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான சபதங்களை எடுத்துக்கொள்வார்கள். அதை கடைபிடிக்கின்றார்களா இல்லையா என்பது வேறு. ஆனால் வருடம் ஆரம்பிக்கும் போது ஏதேனும் ஒரு சபதத்தை மேற்கொள்வார்கள். அந்த வகையிலே இந்த வருடத்திலே நாம் எல்லோரும் என்ன ஏற்றுக்கொள்வோம்? குலதெய்வத்தை நாள் தவறாமல் வணங்குவோம். குலதெய்வத்தை 6 மாதத்துக்கு ஒரு முறை சென்று தரிசனம் செய்து குலதெய்வத்துக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்வோம் என்று மனதிலே ஒரு சங்கல்பத்தை எடுத்துக்கொள்வோம். அப்படி எடுத்துக்கொண்டால் நம்முடைய வாழ்க்கையானது நலமாக இருக்கும், வளமானதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.